ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு அதிசயமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம நினைவுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான். ஏன்னா அனைத்து மாரியம்மன் கோவில்களுக்கு தலையாய மாரியம்மன் கோவிலாகவும் முதன்மை மாரியம்மன் கோவிலாகவும் திகழ்வது இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் தான். இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மனுடைய சிறப்புகளோ அதிசயங்களோ கண்டிப்பாக அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டும். அதோடு இந்த கோவிலில் நடக்கக்கூடிய அதிசயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டும். இந்த கோவிலில் அதிசயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு அமாவாசையில் பூஜைகள் நடைபெறும் போது அம்மன் கண் திறந்து அதை பார்ப்பதாகவும் இரவு நேரத்தில் உலா வருவதாகவும் சொல்லப்படுது. அது இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துட்டு இருக்குதா. அந்த அதிசயத்துடைய இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த அதிசயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க அந்த அதிசயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருச்சியில் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலில் மூலவராக மாரியம்மன் காட்சி தராங்க. இந்த அம்மன் பார்க்கறதுக்கு மற்ற மாரியம்மன் போல சாந்தமாக இல்லாமல் ரொம்பவே பயங்கரமாக இருப்பாங்க. 8 கைகளில் கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்டவனை மிதித்து காலில் அழுத்திக்கிட்டு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஆக்ரோஷமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அம்மன் மிக அழகாகவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலவும் தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முகவசியத்தை கொண்டவங்க தான் இந்த அம்மன். இந்த அம்மனுடைய முகத்தை பார்க்கும்போது இந்த அம்மன் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும். இப்போ நாம் ஒரு விஷயத்துக்காக வேண்டிக்கிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த வேண்டிட்டு போகக்கூடிய விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அம்மன் முகத்தில் ஒரு சிரிப்பு தெரியும். அதே அந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிறப்ப அம்மன் மௌனமாக இருக்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் நிறைய பேர் அம்மனுடைய முகத்தை வைத்தே பார்த்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த அம்மன் திகழ்கிறாங்க. இந்த கோவிலில் எல்லா நாட்களுமே விழா நாட்கள் தான். இந்த கோவிலுடைய மெயின் சிறப்பு இன்னொன்று என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய அம்மன் உலக மக்களுடைய நன்மைகளுக்காக பச்சை பட்டினி விரதத்தை இருப்பாங்க. அதாவது நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மனுக்கு குறிப்பிட்ட சில நாட்கள் உணவு எதுவும் படைக்கப்படாமல் அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்வாங்க. அதோடு இந்த கோவிலில் பூச்செறிதல் விழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் தேர் திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்பேற்பட்ட அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளாக அமாவாசை பூஜை நடைபெறும். அதில் வைகாசி அமாவாசையுடைய பூஜை நடைபெறக்கூடிய சமயத்தில் அம்மன் கண் திறந்ததாகவும் அதே போல் இரவில் உலா வருவதாகவும் ஒரு தாள்கள் பரவுது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது அம்மன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசை இரவு நேரத்தில் அந்த இருட்டில் எந்த ஒரு கெட்டதும் ஊரை தொடக்கூடாது அண்டக்கூடாதுங்கிறதுக்காக இன்றளவும் அம்மன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பீதியில் இரவு நேரத்தில் உலா வருவதாக தாள்கள் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஒரு கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதி காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இதே போல தான் அமாவாசையில் பூஜைலாம் முடிஞ்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துருக்குறாங்க. இரவு நேரத்தில் அம்மனும் எப்பயும் போல் கண் திறந்து உலா வந்திருக்காங்க. அந்த நேரமாக பார்த்து ஆங்கிலேயர் ஒருவர் வேட்டைக்கு போயிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் யார் இந்த நேரத்தில் ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அந்த பெண்ணை துரத்திட்டு போயிருக்கிறாரு. அந்த பெண் நிற்காததால் தன்னுடைய இதை எடுத்து சுட்டிருக்கிறாரு. அப்போ ஊர் மக்கள்லாம் அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் பெரிய பாவம் பண்ணிட்டீங்க, நீங்கள் இது பண்ணது அந்த சாட்சாத் அந்த சமயபுரம் மாரியம்மனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கேட்காத ஆங்கிலேயர் இப்போ நான் கோவிலில் போய் பார்க்குறேன், அம்மன் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் போய் பார்த்துருக்காங்க. கோவில் கதவு திறந்தோடனே அங்கே அம்மன் இல்லை. அந்த இடத்துல அம்மனுடைய அந்த சக்தி வந்த உடனே அவருடைய கண் பறிப்போச்சு. அதுக்கப்புறம்தான் அவர் அந்த அம்மன் கிட்ட மன்றாடி நான் செய்தது தப்புதாமா, என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி வேண்டி ஃபைனலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மனுடைய ஆசீர்வாதத்தால் கண் வந்தது. அதனால தான் இந்த கோவிலில் கண்மலர் காணிக்கையாக அவர் செலுத்துனதுக்கப்புறம் இன்றளவும் கண்ணில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தால் இந்த அம்மன் கிட்ட வேண்டி கண் பிரச்சனையை சரி பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன். ஸோ இன்னைக்கு வைகாசி மாதம், இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பான நாள்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையை சொல்லலாம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இன்றைக்கி நிறைஞ்ச சனிக்கிழமை.
இன்னைக்கான சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை தான் பயங்கரமான அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் அம்மன் கண் திறந்த கதையையும் இன்னைக்கு வீதி உலா வருவதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ சமீபத்தில் தான் அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உற்சாகமாக தேர் திருவிழா நடைபெற்றது. அதில் அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய தருணத்தில் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பு அபிஷேகமானது நடைபெற்றிருக்கு. ஸோ அந்த அபிஷேகத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியில் அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதனை தொடர்ந்து அம்மன் வெள்ளி கேடாயத்தில் திருவிதி விழா காட்சி தந்திருக்கிறாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு தோஷ நிவர்த்தி மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதனை தொடர்ந்து இரவு அம்மன் வெள்ளிக்கேடயத்தில் எழுந்தருளி திருவீதி உலா பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய அக்னி நட்சத்திரம் முடிவடையுது. ஒவ்வொரு ஆண்டும் அக்னி நட்சத்திரம் நிறைவடையக்கூடிய நாளில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியும் அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி வசந்த மண்டபத்தில் அம்மன் எழுந்தருளினார். அம்மனுக்கு செண்பகம், சரக்கொன்றை உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. ஸோ தொடர்ந்து அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு அம்மனுக்கு தோஷ நிவர்த்தி மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. ஸோ இரவில் அம்மனுக்கு வெண்பட்டு உடுத்தி வெள்ளை சக்தியால் சிறப்பு அலங்காரம் செய்யப்படும். அம்மன் வெள்ளி கேடாயத்தில் எழுந்தருளி கோவில் உள்பிரகாரம் மற்றும் தேரோடு வீதிகளில் திருவீதி விழா பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்வாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த சிறப்பு இருக்கிறதுனால இந்த ஒரு சிறப்பும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு. ஆக்சுவலி அம்மனுடைய இந்த ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு கோடான கோடி கண் நமக்கு தேவை. 1000 கண்ணுடையவள் கண்ணாத்தாள், 1000 கண்களை உடையவள் சமயபுர ஆத்தாள் என்ற பெயரும் இந்த அம்மனுக்கு இருக்கிறதுனால இந்த அம்மனுடைய இந்த அதிசயம் அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இன்னைக்கு அமாவாசைங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக அம்மன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்படி அம்மன் அருளை பெறுறீங்களோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அம்மன் அருள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் அம்மனுடைய அருளை இந்த வீடியோ மூலிமா பெற்று கண்டிப்பாக பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய நியூஸ் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.